வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென அரசியல் தீர்வை வழங்க முடியாது, இலங்கை சர்வதேசத்திற்கு தெரிவிப்போம். இலங்கையில் உள்ள அனைத்து பாதுகாப்பு தடை சட்டங்களும் நீக்கப்பட வேண்டும், நவநீதம் பிள்ளை வலியுறுத்தல். கூட்டமைப்புடன் ராபர்ட் ஓப்ளேக் சந்திப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் நிலவும் இனப்பிரச்சினைக்கான தீர்வை திடீரென முன்வைத்துவிட முடியாது என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜெனீவாவில் இடம்பெற்று வரும் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 18வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய இலங்கை மனித உரிமைகள் பிரதிநிதியும் அமைச்சருமாகிய மஹிந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினை நிலவிய நாடுகள் பலவற்றில் தசாப்த காலமாக இன்னும் தீர்வுகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா நிபுணர் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையை மனித உரிமைகள் கவுன்சிலில் சமர்ப்பிக்க சில நாடுகள் கூடி கடந்த 9ஆம் தேதி தீர்மானித்ததாக தமக்கு அறிய கிடைத்ததாகவும், இலங்கைக்கும் மனித உரிமை கவுன்சிலுக்கும் தெரியாமல் 3வது நபர்களால் இவ்விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக மஹிந்த சமரசிங்க கூறியுள்ளார். இலங்கைக்கு நடந்த இவ்விடயம் நாளை வேறு நாடுகளுக்கும் இடம்பெறக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐநா நிபுணர் குழு ஐநா செயலாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்கு மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தம் நிறைவடைந்து இலங்கை பொருளாதார ரீதியில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெயர்ந்த மக்களில் 7000 பேர் மாத்திரமே மீள குடியேற்றப்பட உள்ளதுடன் 2700 முன்னாள் போராளிகள் சமூகத்துடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இலங்கையில் மற்றொரு தீவிரவாத யுத்தம் இடம்பெறாமல் தடுக்க கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நல்லிணக்க ஆணைக்குழு திருப்திகரமான அறிக்கை ஒன்றை தரும் என்று நம்பிக்கை வெளியிட்ட அமைச்சர் மஹிந்த சமரசிங்க, ஆணைக்குழுவின் அறிக்கை வருவதற்கு முன்னரே அதனை விமர்சிப்பது தவறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதன் ஓர் அங்கமாக அண்மையில் அவசர கால சட்டம் நீக்கப்பட்டதாகவும் மஹிந்த சமரசிங்க இன்றைய ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தொடரில் குறிப்பிட்டார். அவசரகால சட்டம் மாத்திரமன்றி இலங்கையில் காணப்படும் அனைத்து பாதுகாப்பு தடுப்பு சட்டங்களையும் நீக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 18வது கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கேட்டுக் கொண்டார். அநேகமான நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மனித உரிமைகளை கவனத்தில் கொள்ளாது தீர்மானங்களை எடுப்பதாகவும், அதுபோன்றே இலங்கையும் செயற்பட்டதாகவும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்கள் 3 தசாப்த காலங்களாக மட்டும் பயங்கரவாத செயல்களால் மட்டும் கொடூரமான விளைவுகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என கூறிய அவர், வெற்றி பெற்ற அரசாங்கங்கள் மனித உரிமைகள் மற்றும் அதனூடான சட்டங்களை பொருட்படுத்தாமையாலும் மக்கள் கொடூரங்களை அனுபவித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அவசரகால சட்டம் நீக்கப்பட்டது போன்று இலங்கையில் தற்போது நடைமுறையிலுள்ள அனைத்து பாதுகாப்பு தடுப்பு சட்டங்களையும் நீக்குவது குறித்து ஆராய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி இருப்பு பகுதிகளை கடந்த தேர்தல்களில் அரசாங்கம் கைப்பற்றியதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதனால் உள்ளூராட்சி சபைகளை அரசாங்கத்திற்கு பெற்றுத் தருமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இக்கோரிக்கையை முன்வைத்தார். நகர பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு இருப்பு உள்ளதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆனால் நான் மிகவும் தெளிவாக சொல்கிறேன், நகர பகுதிகள் மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாரிய வாக்கு இருப்பு காணப்பட்ட அனைத்து தொகுதிகளையும் அரசாங்கம் கடந்த தேர்தல்களில் தனதாக்கிக் கொண்டுள்ளது. விசேடமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நகர அபிவிருத்திக்குள் புதிய அபிவிருத்தியை ஏற்படுத்த கடந்த 2-3 வருடங்களில் பாரிய திட்டங்களை செயற்படுத்தியுள்ளார். இந்த நாட்டில் நகர் பகுதிகளில் எதிர்வரும் 8ஆம் தேதி வாக்குகளை பயன்படுத்த உள்ளவர்களிடம் நாம் ஒன்றை கேட்கிறோம்: தங்களுடைய நகரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவும். தங்களுடைய நகரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளியுங்கள். ஜனாதிபதி நாட்டில் மாற்றம் ஏற்படுத்தினார், நாட்டை அபிவிருத்தி செய்தார். அது தொடர்பில் யாருக்கும் வாத விவாதங்கள் இருக்க முடியாது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தின் அறிவுறுத்தலை கடைபிடித்து ஆட்சியில் உள்ளவர்களும் மற்றவர்களும் தேர்தல் விளையாட்டை விளையாட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. எனினும் அரசாங்கம் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்படுவதாக கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது குறிப்பிட்டார். தேர்தலை எப்படி நடத்துவது என்று தேர்தல்கள் ஆணையாளர் அறிவித்தல் ஒன்றை விடுக்கிறார். அரச சொத்து பாவனை, அரச வாகனங்கள் பயன்படுத்தல், அரச வீடுகள் அலுவலகங்களை பாவித்தல், அரசு சொத்துக்களை பயன்படுத்தி வாக்கு பெறுதல், அரச ஊடகங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மீது சேறு பூசுதல், ஊடகங்களை சரியாக பயன்படுத்துதல், இது குறித்து தேர்தல்கள் ஆணையாளர் அறிவுறுத்தியுள்ளார்.
அதனால் அவருடைய ஆலோசனையின் பேரில் செயற்பட வேண்டியது அவசியம். சட்டங்களை மீறாமல் ஆட்சியில் உள்ளவர்களும் இல்லாதவர்களும் ஒரே வகையில் விளையாட வேண்டும். அதன் பின்னர் மக்கள் தங்களுக்கு விருப்பமான தீர்ப்பை வழங்குவர். அதனை நாம் தலை சாய்த்து ஏற்றுக்கொள்ள முடியும். இலங்கை வந்துள்ள அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் ஓ பிளேக்குடனான சந்திப்பு திருப்திகரமானதாக அமைந்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு இன்று காலை 7 மணி அளவில் கொழும்பில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தொலைபேசி ஊடாக நமக்கு தகவல் தருகிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன். இன்று காலை அமெரிக்க மத்திய தெற்கு ஆசியா பிராந்தியங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக்கோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே ஒரு சம்பந்தனும் நானும் 7 மணியிலிருந்து 8:15 வரைக்கும் ஒரு சந்திப்பை நடத்தினோம். அந்த சந்திப்பிலே அமெரிக்க தூதர் டெனிஸ், அவர்களுடைய அரசியல் செயலாளர் கலாநிதி பால் கார்ட்டர் ஆகியோரும் இருந்தனர். இந்த சந்திப்பின் போது அரசியல் தீர்வு சம்பந்தமாகவும் அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரைக்கும் நடத்தியிருந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவும் வடகிழக்கிலே மனித உரிமைகள், இராணுவமயமாக்குதல், நில அபகரிப்பு போன்ற காரியங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருந்தோம். வர்த்தகர்கள் நாபூட் தேயிலை தோட்டம் ஒன்றில் தேயிலை செடிகளை அகற்றி மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குறித்த தோட்டத்தின் சிரேஷ்ட பதில் தோட்ட அதிகாரி AP விஸ்வநாத் தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து நாபூட் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். கடந்த சில நாட்களாக நோவூட் தேயிலை தோட்டத்தில் மாணிக்கக்கல் வியாபாரிகள் செய்து வரும் அக்கிரமத்தால் நாளுக்கு நாள் நட்டம் அதிகரித்து செல்கிறது. கடந்த 9ஆம் திகதி இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்து தோட்ட அதிகாரி நோவூட் போலீசாருக்கு முறைப்பாடு செய்துள்ளார். இதன்படி குறித்த தோட்டத்தில் உள்ள 2 காவலாளிகள் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை 6 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்றிரவு தேயிலை செடிகள் பறிக்கப்பட்டு மாணிக்கக்கல் அகழ்வு முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் குறித்து தோட்டத்தின் சிரேஷ்ட பதில் தோட்ட அதிகாரி AP விஸ்வநாத் கருத்து தெரிவிக்கையில், இந்த NC எனப்படும் பிரதேசம் அதிக தேயிலை விளைச்சல் தரக்கூடிய பிரதேசம். இந்த பிரதேசத்தை தற்போது பார்க்கும் போது இடத்திற்கு இடம் தேயிலை செடிகள் பறிக்கப்பட்டு மாணிக்கக்கல் வியாபாரிகளால் அக்கிரமம் செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் கடந்த 9ஆம் திகதி 10-11 தேயிலை செடிகளை பறித்து போட்டு வர்த்தகர்கள் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டனர். மறுநாள் காலை நான் மாவூட் போலீசிற்கு சென்று முறைப்பாடு செய்தேன். அத்தோடு 11ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்தில் உள்ள 2 காவலாளிகளை நோவூட் போலீசார் அழைத்து சென்று மாலை 6 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்துள்ளனர். 9:30 மணிக்குத்தான் காவலாளிகளை விடுதலை செய்துள்ளனர். அப்போது வந்து தேயிலை தோட்டத்தை பார்த்தபோது முன்னர் மாணிக்கக்கல் அகழ்வுக்காக தேயிலை பறிக்கப்பட்ட இடத்தில் மேலும் தேயிலைகள் பறிக்கப்பட்டு காணப்பட்டன. 2-3 நாட்களுக்குள் 50,000க்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளது. ஒப்பந்த உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்துடன் இணைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சியை தோல்வியடைய செய்யவே தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் ஒப்பந்த உடன்படிக்கை ஒன்றின் ஊடாகவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வந்துள்ளது என்பதை நான் நேரடியாகவே சொல்கிறேன். அனைவருக்கும் என்ன நடந்தது? முஸ்லிம் காங்கிரஸால் நகரசபையை வெற்றி கொள்ள முடியுமா? இல்லை. அப்படியானால் அவர்கள் ஏன் வருகின்றனர்? வெற்றி பெற முடியாவிட்டால் ஏன் வருகின்றனர்? எங்களை தோற்கடிக்க வருகின்றனர். அக்குரணையில் 6000 வாக்குகளை எடுத்தனர். நாம் 2000 வாக்குகளால் தோற்று போனோம். இது ஒரு உடன்படிக்கை. எங்களுடைய துரதிர்ஷ்டம். கடந்த காலத்தில் எம்முடன் வாக்கு பெற்றவர்கள் எங்களை விட்டு சென்றனர். நாங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எப்போதும் கடன்பட்டவர்கள். அவர்களில் 190% ஐக்கிய தேசிய கட்சியுடன் இருக்கின்றனர். எங்களுக்கு பாரிய சக்தி. ஐக்கிய தேசிய கட்சி முஸ்லிம் மக்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்கவில்லை. முஸ்லிம் மக்கள் எப்போதும் அனைத்து இனங்களையும் பாதுகாத்தனர். ஐக்கிய தேசிய கட்சி சிங்கள, முஸ்லிம், தமிழ், கிறிஸ்தவர்கள் உள்ள கட்சி. அனைத்து இனங்களையும் பாதுகாக்க எமது கட்சி முன்னிற்கின்றது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பர். எனினும் அந்த குழந்தைகளை அழிப்பதற்கு முன்வந்துள்ள இதயமற்ற தாய்மார்களின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 6 மாத குழந்தையை இரக்கமின்றி வீதியிலே வீசிவிட்ட ஒரு தாய் பற்றிய தகவல் இதோ. கொழும்பு கண்டி ரயில் பாதையின் இகலக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் இருந்து இந்த பச்சிளம் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ரயில் பாதையை கண்காணிக்க வந்த ஒருவர் குழந்தையின் சடலத்தை கண்டு ரயில் நிலைய கட்டுப்பாட்டாளர் ஊடாக மாவனல்ல போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார்.
கர்ப்பிணி தாயொருவர் ரயிலில் செல்லும் போது ரயில் மலசல கூடத்தில் வைத்து குறித்த குழந்தையை ஈன்றெடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த குழந்தை சுமார் 6 மாத காலம் தாயின் கருவில் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. குழந்தையின் தாயை தேடி மாவனல்ல போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இன்று அனுஷ்டிக்கப்படும் சிறைச்சாலைகள் தினத்தையொட்டி மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பல்வேறு வைபவங்கள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு சிறைச்சாலைகள் நலன்புரி அமைப்பு ஏற்பாடு செய்த இவ்வைபவத்தில் அமைப்பின் தலைவரும் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட பீடாதிபதியுமான வைத்திய நிபுணர் கே கருணாகரன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்விற்கு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சிறைச்சாலை அத்தியட்சகர் கிச்சிரி பண்டார உட்பட சிறைச்சாலை உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் உறவுகள் சிறைச்சாலையின் உள்ளே அனுமதிக்கப்பட்டு கைதிகளுடன் கலந்துரையாடும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதுடன் கைதிகளின் உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டன. அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேசத்தில் அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் ஆலையடிவேம்பு பிரதேச செயலக கலாசார கேந்திர நிலைய கட்டிடத்தில் நடைபெற்றது. பிரதேச சபை தவிசாளர் கே இந்திரவேல் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு அதிதிகளாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், கிழக்கு மாகாண கால்நடை மற்றும் மீன்பிடி கைத்தொழில் அமைச்சர் தூனா நவரத்னராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் PH பொடியப்பு பியசேன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதேசத்தின் எல்லை, கால்நடை, மேய்ச்சல் தரை மற்றும் அபிவிருத்தியில் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள், கல்வி, சுகாதாரம் தொடர்பாக ஆராயப்பட்டு இதற்கான தீர்வுகள் காணக்கூடியவற்றுக்கு உடன் தீர்வுகளும் காணப்பட்டன. இதேவேளை பொத்துவில் பிரதேசத்தில் அபிவிருத்திக்கு இனரீதியாக எந்த அதிகாரியாவது தடையாக இருந்து செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக தரம் பாராது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ALM அத்தாவுல்லா குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டில் பொத்துவில் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அங்கீகாரம் வழங்கும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் அண்மையில் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மகிந்த சிந்தனை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பொத்துவில் பிரதேசத்திற்கு உட்பட்ட பிரதேசங்கள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் 43.6 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாகவும் இங்கு குறிப்பிடப்பட்டது. இதில் கமநகும திட்டத்திற்கு 264 லட்சம் ரூபாவும், திவிநகும திட்டத்திற்கு 88 லட்சம் ரூபாவும், சமுர்த்தி திட்டத்திற்கு 84 லட்சம் ரூபாவும், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை திருத்துவதற்கு 37.5 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டது. வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தின் 10ஆம் நாள் மகோத்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்று பக்திபூர்வமாக நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளி சமேதராக வெளியுலா வந்து அடியார்களுக்கு காட்சியளித்தார். இம்முறை நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பக்த அடியார்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதேவேளை கண்டி மடுல்கல மௌசா மேற்பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேகம் அண்மையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக கிரியைகள் வவுனியா சிவஸ்ரீ சிவகுகநாத குருக்கள், திருகோணமலை பிரம்மஸ்ரீ சுந்தர லகுதர சர்மா உள்ளிட்ட முக்கிய குருக்கள்மார்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெருந்தொகையான அடியார்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாவத்துகம தமிழ் தோட்ட பகுதியைச் சேர்ந்த பாடசாலை சிறார்கள் மற்றும் வறிய குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. மாவத்துகம ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் பிரதான குரு சண்முகம் சுந்தரம் சுவாமிஜியின் ஜனன தினத்தை முன்னிட்டு இந்த நிதியுதவி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவத்துகம பிரதேச சபையின் தவிசாளர் உப்புல் பெரேரா மற்றும் மாவத்துகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, பௌத்த சமய தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காலத்தின் கோலத்தால் உலகம் சந்திக்கும் விந்தைகளுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. குழந்தை பிறந்தால் அதற்கு முதல் மருந்தும் உணவும் தாய்ப்பால் தான் என்று கூறுவார்கள். கம்போடியாவில் 20 மாத குழந்தை நேரடியாகவே பசுவிடமிருந்து மடிப்பால் உறிஞ்சி குடிக்கும் சம்பவம் அதிசயம்தான், ஆனாலும் அது உண்மை. கம்போடியாவில் பிறந்து 20 மாதங்களே ஆன தா சபோட் எனும் குழந்தையே இது. இதனுடைய பெற்றோர்கள் வேலை தேடுவதற்காக தமது கிராமத்தினை விட்டு ஜூலை மாதம் தாய்லாந்து நாட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர்.
செல்லும்போது தனது 20 மாத குழந்தையை தங்களுடைய பெற்றோர்களிடம் விட்டுச் சென்றுள்ளனர். இதன் பின்னர் குறித்த குழந்தை அங்குள்ள பசுவிடம் தானே சென்று அதன் மடியினை கவ்வி பால் அருந்தியுள்ளது. பசுவும் தாய்மைக்கு பறைசாற்றும் முகமாக எந்தவிதமான அசம்பாவிதங்களும் ஏற்படுத்தாமல் குழந்தைக்கு பால் கொடுத்து வருகின்றது. எனினும் இது பற்றி கருத்து தெரிவித்த குழந்தையின் தாத்தா பாட்டி, குழந்தை தனது மடிப்பாலை குடிப்பது பற்றி பசு கவலைப்படவில்லை, இருந்தாலும் குழந்தையின் ஆரோக்கியத்தை நினைக்கும் போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த தகவலோடு தமிழ் செய்தியறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.